மெட்ரோவில் போகும்போதே ஒருத்தனை பலார்னு அடித்தார் மு.க. ஸ்டாலின். சீமான் எதுக்கு அவ்வளோ பேசுகிறாரு? சீமானுக்கு என்ன தெரியும்? அவரால் முடிஞ்சால் ஒரு இடத்துல ஜெயிச்சு காட்டியிருக்க வேண்டியது தானே. 0 டெபாசிட் வாங்கியிருக்காரு. ஒரு பையன் வந்து சும்மா அப்படி ஃபோட்டோ எடுக்க வந்தானா இல்லை இப்படி டச் பண்ண பலான்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு. அங்கே ஃபஸ்ட்டு தப்பாக பேசுகிறதே ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க வீட்லேயே பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்களும் ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க தானே. இது வந்து ஒரு நாலேஜ் இல்லாதவங்க பேசுகிற பேச்சுங்க, சரிங்களா? இது மாதிரி வந்து வார்த்தையெல்லாம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் டிவியில் 4 பேர் குழந்தைங்க பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க, லேடிஸ் பார்க்குறாங்க. வல்கராக இவ்வளோ ஒரு அக்யூசேஷன் அவர் மேலே வைக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன அவ்வளோ வன்மம்? அந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த இப்படி பேசிலாம் அவங்க ஜெயிக்கணும்னு எந்த அவசியமே இல்லைல்ல. இதை வந்து அவங்க வந்து எலெக்ஷனில் காமிச்சிருக்கலாம்ல, அவங்களோட ரிசல்ட்டில் காமிச்சிருக்க வேண்டியது தானே. இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. சிஎம் ஆனதுக்கப்புறமும் அவங்களோட ஸ்பீச் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. சிஎம் இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு, சிஎம்கான ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா முதல்ல? உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவர் சிஎம், இப்போ அவர் தான் சிஎம், சரிங்களா? நீங்கள் வந்து எதிர்க்க அக்யூசேஷன் வைக்கிறதா இருந்தால் சட்டசபையில் போய் வைங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு அவரை வல்கராக பேசுறது, லேடிஸோட சேர்த்து வச்சு பேசுறது, இன்னும் என்ன உங்களுக்கு வன்மம் இப்படியே அதிகமாகிட்டே போகுது. சீமானையும் சேர்த்து தானே சொல்கிறேன். சீமான் எதுக்கு அவ்வளோ பேசுகிறாரு? சீமானுக்கு என்ன தெரியும்? அவரால் முடிஞ்சால் ஒரு இடத்துல ஜெயிச்சு காட்டியிருக்க வேண்டியது தானே. 0 டெபாசிட் வாங்கியிருக்காரு. சரிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், நேற்று அந்த ஸ்டேஜில் சொன்னார், உதயநிதி சொன்னார், அவங்க அப்பா திறந்து வச்ச எல்லா இடத்துலையும் தான் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு. சிஎம்க்கு வேறு வேலை என்ன இருக்குது? சிஎம்மோட டியூட்டி அது. யார் வேணால் பண்ணி தான் வைப்பாங்க. ஒருத்தர் நிரந்தரமாக இப்போ அடுத்து ஒருத்தர் தொடர்ந்து வரும்போது அது அவர் தான் அவர் கையில் எடுக்கணும், அவர் தான் டேக் ஓவர் பண்ணணும். அது எதுக்கு வந்து எங்கள் அப்பா வீட்டு இதை எங்கள் அப்பா பண்ணதில் வந்து இவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு? அவங்க அப்பா சொந்த பணத்தில் பண்ணாரா? மக்களோட பணத்தில் தானே பண்ணார். மக்கள் தானே சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வேஸ்ட்டுன்ட்டு. அதனால் வேறு இடத்து இப்போ இன்னொருத்தருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது அவர் வந்து சைலண்ட்லேயே எல்லாத்தையும் மூவ் பண்ணிகிட்ருக்காரு, சரிங்களா? அவர் வந்து எல்லாத்தையுமே சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு தலைவர் அவருக்கு இவங்க இருந்திருக்காங்களா? ஒரு மெட்ரோவில் போகும்போதே ஒருத்தனை பலார்னு அடித்தார் மு.க. ஸ்டாலின். இவர் அந்த மாதிரி பண்ணுறாரா? லேடிஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இவ்வளோ லேடிஸ்லாம் வந்து கட்சியில் இணைஞ்சு இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவர் கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களா? அவர் மேலே உண்மையான அன்பு இருக்கவங்க கிளம்பி வாங்கன்னு ஒரு மெசேஜ் தான் போட்டாங்க எங்களுக்கு குரூப்பில். இதெல்லாம் உண்மையான அன்புக்கு வந்தவங்க, சரிங்களா? ஏங்க அது அவங்களோட கெரியரை வந்து இவரோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. அது அவங்களோட இதுதான் அது ஆக்சுவலாக, சரிங்களா? சினிமாவே வேண்டான்னு சொல்லிட்டாரு, அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனலே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாரு. இப்போ மக்களுக்காக தானேங்க அவர் சிஎம்மாக இருந்து இதெல்லாம் வந்து மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அவங்க பண்ணுறதெல்லாம். ஆனால் அவர் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி மேலே போயிட்டே இருக்காரு. இவங்க பண்ணுறது எல்லா நெகட்டிவிட்டியும் எங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக மாறிட்டுருக்கு. அதுதான் உண்மையே. மெயினாக சீமான் அவருக்கும் நான் சொல்கிறேன், அதெல்லாம் அடுத்த எலெக்ஷனில் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றாரு. இப்போ ஜெயிச்ச 1-2 ஓட்டு கூட வாங்காமல் 0% வந்து நிற்க போகிறாரு. உண்மையாக வாய் பேசியே இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. இன்னமும் அடங்க மாட்டேங்கிறாரு அவர் அதுக்கு மேலே மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. விஜய் பிரபாகர் என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம்? முதல்ல ஒரு சிஎம்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியுதா உங்களுக்கு? படித்தவங்க தானே நீங்களா? படித்தவங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. எங்கள் கட்சியில் சேர்ந்தவங்க பாதி பேர் படித்த பசங்க. ஒரு மாற்றம் வராதா? ஏதாவது வந்து படித்த பசங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் கிடைக்காதான்ட்டு எல்லாரும் வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களெல்லாம் முட்டாளாக்குற மாதிரி இருக்குது இது எல்லாமே. அவங்களாம் முட்டாளா? அப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க எல்லாரும் முட்டாளா? இதே மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி போராட்டம் இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டாருங்க. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. உண்மையாகவே அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் தான் சொல்லுவார். இது மாதிரி மேடை போட்டு போராட்டம் பண்ணுறது கூட எங்களுக்கு பிடிக்காது. அவர் மேலே இருக்க அன்பில் நாங்கள் பண்ணுறோம். அவரை ஒரு வார்த்தை வச்சுட்டாங்க, அவர் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சுட்டாங்கன்னு நாங்கள் பண்ணுறோம். இவ்வளோ பேர் இன்னும் அதிகமாச்சுன்னா அது அசிங்கம். அது மகளிருங்க இல்லை, அவங்க கட்சியில் இப்போ மகளிர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா? இல்லை அவங்க மகளிருக்கே சூடு சொரணை இல்லையா? நான் கேட்குறேன். அவங்களும் ஒரு பொம்பளை தானே. இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு அவங்களுக்கு சூடு சொரணையே இல்லையா? ரியாக்ட் பண்ண தெரியாதா? இதையே வந்து எங்கள் கட்சியில் யாருன்னா பண்ணிட்டா, டிவிகேலேருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க, ஐடிவிங்லேருந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பெருசாக ரீக்ரியேட் பண்ணி அது கூட ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணி மீம்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் பப்ளிக்கில் பேசியிருக்காரு, அதுக்கு வந்து தப்புன்னு தெரியலையா அவங்களுக்கு?
அதுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ண தெரியாதா? அவர் பேசுனது ரொம்ப தப்பு. பெண்களை ஃபஸ்ட்டு தப்பாக பேசுகிறதே ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க வீட்லேயே பெண்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்களும் ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க தானே. ஒரு பெண்களை வந்து பேசும்போது அவங்க பெண்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாதிப்பு இருக்கும், இருக்காமலாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா வந்து டிஎம்கேல பெண்கள் ஒரு மன்றம் ஓப்பன் பண்ணியிருந்த பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒரு ஆட்சியில் யாராவது நின்று அவங்க சொந்தக்காரன் தான் நின்றுருக்காங்க, வெளியாளுங்க யாராவது நின்றுருக்காங்களா? இல்லை. ஆனால் எங்கள் தளபதி வந்து நிறைய பேரை பெண்களை மட்டும்தான் நியமிச்சிருக்காரு. எல்லா இடத்துலையும் வந்து நியமித்து அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு உண்மையாலே, பெண்களுக்கு மட்டும். ஆனால் அவர் பெண்களை எப்படி பார்க்குறாரு? ஆனால் இந்த உதயநிதி ஸ்டான்லி அவ்வளோ இதுவாக பேசும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டில் பெண்கள் இருக்காங்களா அது யோசிக்க மாட்டார். அவர் பேசும்போது வார்த்தைகள் பேசும்போது நம்ம இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறோமே, நம்மளுக்கும் பெண்கள் இருக்காங்களான்ட்டு யோசிக்காமல் பேசுறது ரொம்ப தப்பு. உண்மையாக சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன தெரியுமா, இப்போ வந்து சாதாரணமாகவே தளபதி அண்ணாவை வந்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே நாங்கள் போராட்டம் ஏதோ ஒன்று பண்ணோம். இப்போ சிஎம்ஏவே ஆகிட்டாரு. இப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் ஒத்துக்குப்போமா? இது வந்து எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து போராட்டம் போகிறது வந்து சும்மா எக்ஸாம்பிள் தான் நாங்கள் காட்டிருக்கோம். பெண்கள் மட்டும்தான், இன்னும் வந்து ஆண்கள் கூட இருக்காங்க. ஆட்சியில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க. அவங்கள வந்து இன்னும் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம். பெண்களாக வந்து நாங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம். இப்போ இதே மாதிரி வந்து பெண்களையும் இல்லை தளபதியோ வந்து அவதூறாக பேசினா நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல். இருந்தாலும் தளபதி எப்படின்றது ஊர் ஜனத்துக்கே தெரியும். அது இல்லாமல் மக்கள் வந்து அவர் ரசிகராக எத்தனோ பேர் இருக்காங்க. ஒரு சின்ன படத்துலேருந்து இப்போ வந்து உண்மையில் நாங்கள்லாம் வந்து ஒரு சட்டமன்ற இதை பார்த்ததே இல்லை, நியூஸ் பார்க்க மாட்டோம். உண்மையிலே பெண்கள் இருந்தாலும் நாங்கள் ஒரு நியூஸ் பார்க்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் தளபதி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரில் சட்டசபையில் என்ன பேசுறது நாங்கள் கேட்குறோம். திரும்ப வந்து அவர் வந்து என்னென்ன ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அதன்படியெல்லாம் வந்து நாங்கள் பெண்களாக வந்து எதுவுமே நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்படியெல்லாம் இருக்குமா சட்டசபை, இப்படி இருக்குமா, இவ்வளோ பேசுவாங்களா? ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சட்டசபைன்றதே எங்களுக்கு தெரியாது. உண்மையாலே தளபதி எப்போ ஆரம்பித்தாரோ அப்போத்துலேருந்து நான் ஒன்று நாங்களே கற்றுக்குறோம். கவர்மெண்ட் அரசுன்னா இப்படி தானா, இது அந்த ரூல்ஸு இதுன்றது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. இத்தனை ஆட்சியில் இருந்தாங்களே அவங்களாம் இந்த மாதிரி வந்து அவர் வந்து சும்மா தளபதி இருந்தால் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் வந்து யோசிக்கிற நிலைமைக்கு. ஆனால் டிஎம்கே எதனா ஒன்று நல்லது பண்ணியிருக்காங்களா? இத்தனை ஆட்சி வந்திருக்கு, அவங்க எதனா ஒரு நல்லது பண்ணியிருக்காங்களா? வாயிலாத வடை சுடுவாங்க. ஆனால் மெட்ரோவில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ரீல்ஸ் எல்லாம். மெட்ரோவில் போகிறாரு ஒரு பையன் வந்து சும்மா அப்படி ஃபோட்டோ எடுக்க வந்தானா இல்லை இப்படி டச் பண்ண பலான ஒரு அடி அடிச்சிட்டாரு. அதுவே வந்து மெட்ரோவில் ஒரு பாட்டி வயசானவங்க அம்மா ஸ்தானத்தில் அவங்க கை பிடிச்சி இப்போ முத்தம் கொடுக்கும்போது அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். சிரித்து அவ்வளோ ஸ்மைல் மெதுவாக அழகாக சிரித்தார். அந்த தருணம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வந்து அதெல்லாம் வந்து மனசில் வந்து ரொம்ப இருக்கிறது தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் உண்மையாலே வந்து தளபதி வேறு லெவலு. வந்து தளபதி வந்து நல்ல விதமாக அவர் நடக்கிறதும் அவர் அமைதியாக போகிறத வச்சு அவரை வந்து பேசுகிறாங்க. ஆனால் வந்து எங்கள் தளபதி என்னன்னா அமைதியாக தான் டீல் பண்ணுவார். எது இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசிப்பார். ஒரு வந்து எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் சொல்லிட்டா அது அந்த எந்த ஒரு எல்லாம் வாக்குறுதி 60 நாளில் 70 நாளில் யாராவது செய்வாங்களா? ஒன்றுன்னா அவர் வாக்குறுதியை சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் செயல்படுத்துறாரு. ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்சியில் செயல்பட்டிருக்கா? இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இதெல்லாம் செயல்படுது.